ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கட்டும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். இன்றைக்கி என்ன விலாகுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மார்னிங் ரொட்டீன் தான். இன்றைக்கி இட்லி சாம்பார் தான் செய்ய போகிறோம். காலையிலேயே நான் வந்துட்டு இட்லி பிளேட்டுக்கு துணி போட்டு இட்லியே ஊற்ற மாட்டேன். ஏன்னா நான் அப்படி தான் ஊற்றி வைப்பேன். இது வந்துட்டு இட்லி பிளேட்டு நார்மல் இட்லி பிளேட் தான், ஓட்டே இல்லை. இது நான் பெங்களூரில் வேலை செய்யும்போது அக்கா எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. ஏன்னா இட்லி பாத்திரம் வீட்டில் இல்லைன்னு சொன்னதுமே வாங்கி கொடுத்தாங்க. இட்லியும் ஊற்றி வச்சுட்டு சாம்பாருக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். பருப்பு ஒரு 1.5 டம்ளர் பருப்பு போட்டிருக்கேன். 1 டம்ளர் பருப்பு போட்டாக்க நான் நைட்டுக்கு ஆகிற மாரி தான் குழம்பு வைப்பேன். ஏன்னா மாவு இருந்துச்சா எங்கள் வீட்டில் வந்துட்டு தோசை, இட்லி, குழிப்பணம் இப்படியே தான் ஓடும். அதனால் சாம்பார் எல்லாத்துக்குமே சாம்பார் தான் தேவை. சட்னி ஆட்டினா யாருமே சாப்பிட மாட்டாங்க. நம்மளோட ராசி என்னன்னு தெரியல. ஏன்னா நம்ம எவ்வளோ வீட்டில் வேலை செஞ்சோம்னா கூட அடுத்தவங்களுக்கு பார்த்தா நம்ம வேலை செய்யாத மாதிரியே தெரியுதா என்னன்னு தெரியல எனக்கு. அது ஒரு சில வாட்டி எல்லாம் நம்மளை புரிஞ்சிக்காமல் பேசுகிறாங்க பாரு, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படி பேசினேன். ஆமாம், நீங்கள் என்ன வேலை செஞ்சீங்க? வீட்டில் தானே இருக்க, இதெல்லாம் ஒரு வேலையா அப்படின்னு சொல்கிறாங்க. ஹஸ்பண்டே ஆகட்டும், மாமியாரே ஆகட்டும், இதில் யாரும் சரின்ட்டு நான் சொல்ல வரல. எல்லாமே இப்படி கேள்வி கேட்குறாங்கல்ல, உனக்கு என்ன வீட்டில் தானே இருக்க, என்ன வேலை செய்கிற அப்படின்ட்டு. அப்படி கேட்டால் நம்மளுக்கு ஒரு மனசு இருக்குது, நம்மளுக்கு வலிக்குன்ட்டு யாருமே புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க. நம்மளுக்கு எவ்வளோ வலிச்சாலும் அவங்களுக்கு சாப்பாடை நேரத்துக்கு நம்ம சாப்பாடு செஞ்சு போட்டாலும் சாப்பாடு செய்யறது இல்லாமல் வீட்டு வேலை எவ்வளோ வீட்டு வேலை இருக்குது. துணி துவைக்கிறதுலேருந்து, பாத்திரம் கழுவுறதுலேருந்து, வீடு கூட்டுறதுலேருந்து, பசங்களும் பார்த்துக்கணும், சாப்பாடு செய்யணும். இதெல்லாம் ஈஸியான வேலையா? இன்றைக்காவது ஒரு நாள் நம்மளை எல்லோரும் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு நினச்சிட்டு நம்மளே நம்ம மனசை தேர்த்திக்க வேண்டியது தான். யாரையாவது நீங்கள் கேட்டு பாருங்களா, ஹவுஸ் ஒய்ஃபாக சந்தோஷமாக இருக்கீங்களான்ட்டு. அவங்க சொல்கிற முதல் வார்த்தையும் ஆமாம், நான் சந்தோஷமாக இருக்கேன்னு தான் சொல்லுவாங்க. யாரும் அவ்வளோ சீக்கிரமாக அவங்க மனசில் இருக்கிற கஷ்டத்தை யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணவே மாட்டாங்க. நம்ம எல்லாருக்கிட்டையும் ஒவ்வொரு கனவு இருக்கும். ஒரு சின்னதாக அதை பெருசுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஒரு சின்ன கனவு தான், அதுவே நம்மளால் நிறைவேற்றிக்க முடியாது. அதுக்கு காரணம் என்னென்னா காசு இருந்தால் இப்போ எல்லாமே எதையுமே வாங்கலாம்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி தான். காசு தான் மெயினு. நானே ஒரு மிஷின் வாங்கலான்னு தான் ரொம்ப நாள் ஆசைப்பட்டுருக்கேன். அதே என்னால் வாங்க முடியல. நம்ம கனவு நம்ம சாதிக்கணுன்னாக்கா ஃபஸ்ட்டு நம்ம வேலைக்கு போய் ஆகணுங்க. ஏன்னா வீட்டில் இருந்தோம்னா நம்மளால் எதையுமே சாதிக்க முடியாது. எதனாலும் வேலைக்கு போகிறது இல்லைனாக்கா தம்பி இருக்கான். ஏன்னா பெரிய பையனுக்கு வந்துட்டு 3 வயசு ஆகுது, 2வது பையனுக்கு வந்துட்டு 9 மாதம் ஆகுது. அதனாலே நான் வேலைக்கு போக முடியாது. ஒரு சிலர் கேட்குறீங்க, பழைய கட்டிங் போர்ட்லேயே காயெல்லாம் கட் பண்ணுறீங்களா எப்படின்ட்டு. வேறு எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா சம்பாதிக்கிறது என் வீட்டுக்காரர் மட்டும்தான். அவங்க சம்பாதிக்கிறத பொறுத்து தான் நம்ம குடும்பத்தை ரன் பண்ண முடியும். ஏன்னா நான் தாராளமாக எனக்கு பிடிச்ச மாதிரி நிறைய எனக்கு வீட்டுக்கு பொருளெல்லாம் வாங்கணுன்னு ஆசை தான். ஆனால் காசு தான் பிரச்சனை. இங்கே மெயின் எல்லாருக்குமே காசு தான் பிரச்சனை. அவர் எவ்வளோ சம்பாதிக்கிறாரோ அதுக்கேற்ற மாரி தான் நான் குடும்பத்தை நடத்த முடியும். ஒவ்வொரு பொருள் வாங்கிறத கூட நல்லா யோசிப்பேன். இதை வாங்கினா அவருக்கு காசு கம்மியாகுமோ, பத்தாமல் போயிடுமோ, சீட் கட்டா அது கட்டா அப்படின்ட்டு யோசிச்சிட்டே இருப்பேன். ஏன்னா நான் அவர் எவ்வளோ சம்பாதிக்கிறாரோ அவருக்கு ஏற்ற மாரி தான் நான் குடும்பத்தை நடத்த முடியும். ஏன்னா என் இஷ்டமாக நான் எதுவுமே வாங்க முடியாதுல்ல. நான் ஒரு 10 ரூபா செலவு பண்ணால் கூட யோசிப்பேன், சரியா? ஏன்னா மாதம் ஃபுல்லாக வேலைக்கு போனாவே ஒரு 15,000 16,000 தான். இந்த காலத்தில் 15 16,000ன்றது ரொம்ப கம்மி தான். ஒரு குடும்பத்தை நடத்துறது ரொம்ப கஷ்டம். எல்லாமே சொல்கிறீங்க, இது வாங்க முடியாதா, அது வாங்க முடியாதான்ட்டு. கட்டிங் போர்டு வாங்கினா ஒரு 300 தான் வரும் வாங்கிறதுக்கு. அந்த 300 கொடுத்தே நான் வாங்கிறதுக்கு யோசிப்பேன். அந்த 300 இருந்துச்சுன்னா ஒரு வாரம் சீட்டு கட்டுவாங்க. வாரம் சீட்டு இருக்குது, அப்புறம் மாத சீட்டு இருக்குது, அப்புறம் வீட்டுக்கு கடை இருக்குது. அப்புறம் இடையில பசங்களுக்கு காய்ச்சல் இதெல்லாம் வந்துச்சுன்னா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். இப்போ சும்மா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஒரு டைம் போயிட்டு வந்தாலுமே ஒருத்தருக்கு 1000 ரூபா வேணும். ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து நம்ம ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் தான் காமிப்போம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நான் அதிகமாக காமிக்க மாட்டேன். எங்கள் வீட்டில் காமிக்க விட மாட்டாங்க கவர்மெண்ட்டில்.
இதை ப்ரைவேட்டில் இருந்தாக்கா இங்கே ஏன்னா நாங்கள் அதிகமாக காமிக்கிறது வந்து இந்த கவின் ஹாஸ்பிட்டலில் தான். பவானியில் இருக்குல்ல கவின் ஹாஸ்பிட்டல், அங்கே தான் காமிப்போம் குழந்தைங்களுக்கு ஒன்றுனா. சும்மா போயிட்டு வந்தாலுமே 1000 ரூபாய் ஆகிடும். ஸோ அதுக்கெல்லாம் காசு வேணும்ல, அதனால தான் யோசிப்பேன். ஒவ்வொரு பொருள் வாங்கிறது கூட நான்லாம் யோசிச்சுட்டு தான் வாங்குவேன். யார் எதை நினச்சாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாரியெல்லாம் நான் வாங்குவேன். எப்போனாக்கா நான் சம்பாதிக்கும் போது கண்டிப்பாக நீங்கள் என்னென்ன சொல்கிறீங்களோ அது கண்டிப்பாக என்னால் கொஞ்சமாக, நீங்கள் அதிகமாக சொன்னால் என்னால் கொஞ்சமாவது 1% வாங்கி வைக்க முடியும் பொருள். ஏன்னா எனக்கு கிச்சனுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்குறதுக்கு ரொம்பவே பிடிக்கும். கலர் கலர் டப்பா, அப்புறம் ஒரு சின்ன சின்ன விஷயந்தான், இது கிச்சனுக்கு தேவையான பொருள் எல்லாமே வாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பருப்பு அடுப்பு மேலே போட்டு காலையில் கழுவி வச்சு பாத்திரம் இருந்துச்சு, அதுதான் எடுத்து அடுக்கிட்டு இருந்தேன். அப்படியே இட்லியும் வெந்துக்குச்சு, அதை எடுத்து ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டு என்னன்னாக்கா இன்னொரு அடுப்பு இருக்குல்ல சின்ன அடுப்பு, அது வந்துட்டு இந்த பாத்திரம் வச்சாலும் கறிப்படிது. என்ன பிரச்சனைன்னு தான் தெரியல. உங்களுக்கு ஏதாவது டிப்ஸு தெரிஞ்சால் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்க, நான் ட்ரை பண்ணுறேன். ஏன்னா ஏற்கனவே 2 தடவை வர வச்சு சரி பண்ணேன், அது சரியாக மாட்டேங்குது. என்ன பிரச்சனைன்னு தான் தெரியல. சரியா அது பைப் சரியாக வேறு புதுசாக மாற்றி போடணுமா என்னான்னு கூட சரியாக தெரிய மாட்டேங்குது. ஸோ உங்களுக்கு யாருன்னா தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள், நான் ட்ரை பண்ணுறேன். குழம்பு தாளிச்சு விட்டு அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்தது, முருங்கைக்காய் இருக்கேன் மரத்தில், பறித்து போட்டு சாம்பார் வைக்கலான்ட்டு. சரின்ட்டு எங்கள் மாமனாரும் முருங்கைக்காய் பறிச்சுட்டு இருந்தார் கடைக்கு எடுத்து போய் கொடுத்ததுக்கு. ஏன்னா இங்கே வந்துட்டு திங்கக்கிழமை சந்தை. ஸோ சந்தை அன்றைக்கி இந்த வாரம் நாங்கள் பறித்து வைக்கல, அதனால் கடையில் யாரோ கேட்டாங்கன்னு சொல்லிட்டு பறிச்சிக்கிட்டு இருந்தார் காலையிலேயே. சரின்ட்டு நானும் போய் முருங்கைக்காய் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏன்னா அவர் பறிச்சிட்டு போய்ட்டு அதுக்கப்புறம் என்னால் பறிக்க முடியாதுன்ட்டு, முருங்கைக்காயெல்லாம் மேலே இருக்குது, அதை யார் பறிக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு பறித்து வச்சதில் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதுதான் நம்ம முருங்கை மரம். இங்கே பாருங்களேன், மழை வந்து இந்த 1 மாதமாகவே மழை விடாமல் மழை வந்துட்டுருந்துச்சு, அதனால தான் இவ்வளோ பச்சை நல்லா இருக்குது. அவர் கடைக்கு தான் பறிச்சிட்டு இருந்தார். சரின்ட்டு நல்லா இருக்கிற முருங்கைக்காய் விட்டுட்டு உடஞ்சி போன முருங்கைக்காய் தான் எடுக்கலான்ட்டு வந்தேன். ஏன்னா மரத்துலேருந்து நம்ம பறிக்க சொல்லவே கீழே விழுந்து உடஞ்சிருதுல, அதை கடையில் வாங்க மாட்டாங்களாம். அதனால் நான் அது எப்படி இருந்தாலும் வேஸ்ட்டாக போடும்ன்ட்டு நான் எடுத்துகிட்டு போனேன். நான் எடுத்துன்னு போகிறவங்களுக்கு என் பையனை பின்னாலே வந்துட்டான் கூட்டிகிட்டு. இதெல்லாம் பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குது பச்சையாக. இதுவும் மழை வந்தப்போ மட்டும்தான் இப்படி நல்லாவே இருக்கும், பார்க்கவே அழகாக இருக்குது பாருங்களேன். அதுக்கு தான் வீடியோவில் இதெல்லாமே கவர் பண்ணேன். இதிலெல்லாம் பாம்பு இருந்தாலுமே தெரியாது, அதனால் நான் அதில் போகவே மாட்டேன் அதிகமாக. முருங்கைக்காய் எடுத்துகிட்டு வந்து கட் பண்ணிகிட்டு இருந்தேன். தம்பி வந்துட்டு ஹாலில் தான் விளையாடிட்டு இருந்தான். ஆனால் எப்போ தான் வந்தானே தெரியல, எனக்கு பின்னாலே வந்துட்டு இருக்கான் வண்டியில். வந்து நான் ஒரு டப்பாவில் மஞ்சள் தூள் கொட்டி வச்சுருந்தேன், அதை இழுத்து தலை ஃபுல்லாக மேலே உடம்பு ஃபுல்லாக கொட்டி வச்சுக்கிட்டான் காலையிலேயே. செம்ம கடுப்பாயிடுச்சு எனக்கெல்லாம் காலையில். அதுவும் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது யாராவது வேலை மறுபடியும் வச்சா வேலை வச்சாங்கன்னா எனக்கு கோவம் பயங்கரமாக வரும். நானே என்னையே நான் திட்டிக்கிட்டு அப்புறமா அவனை எடுத்துமே குளிக்க வச்சு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்து அவன் வண்டியை கழுவிட்டு அது ஒரு 1/2 மணி நேரம் வேலை வச்சான் காலையிலேயே. ஆனால் ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நான் மட்டும் ஒரு 2 பேருமே அவ்வளோதான், சின்னவனும் சரி பெரியவனும் சரி ஏதாவது வேலை எனக்கு வச்சுக்கிட்டே இருப்பானுங்க. முருங்கைக்காய் கழுவி சாம்பாரில் போட்டு அதுக்கப்புறம் பாத்திரமெல்லாம் இருந்துச்சு சாப்பாடு செஞ்சது, அதையும் கழுவி வைக்கலான்னு கழுவிட்டு இருந்தேன். என்றைக்குனா பாத்திரம் மட்டும் அப்பப்போ விழுந்துக்கிட்டே இருக்கும், எவ்வளோ கழுவுனாலும் பாத்திரம் மட்டும் குறையாமல் இருந்துகிட்டே இருக்கும். ஏதாவது போட்டுகிட்டே இருப்பாங்க கழுவுறதுக்கு. ஒரு நாள் ஃபுல்லாக எப்படி நான் பாத்திரம் கழுவுறது ஒரு 4-5 டைமாவது கழுவிட்டே இருப்பேன். இருக்கிறது 4 பேர் தான், 2 பேர் 2 குழந்தைங்க, அவ்வளோதான். அவனுங்க 2 பேர் தான் அதிகமாக ஒவ்வொரு பிளேட் எடுத்து போடுறது, ஒவ்வொரு டம்ளர் எடுத்து போடுறது. ஆனால் கழுவுறது அதிகமாக சேர்த்து விட்றானுங்க. சாம்பார் ரெடி ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் இருந்துச்சு. சரி சும்மா என்ன பண்ணுறதுன்ட்டு தம்பி எப்படி அவர் தான் பார்த்துட்டு இருந்தார் கொஞ்சம் நேரம். சரின்ட்டு வெளியே போய் வீட்டுக்கு முன்னாடியெல்லாம் பில் முளைச்சிட்டு இருந்துச்சு அதிகமாகவே. ஏன்னா அதெல்லாம் ஏற்கனவே 1 வாரத்துக்கு முன்னாடியே என்னான்னு தெரியல 2 தேள் வேறு அடித்து போட்டார். அதுலேருந்து பயம், வீட்டுக்கு முன்னாடியெல்லாம் அப்படி இருந்துச்சுனாக்கா எங்கே தேள் வரும், பசங்க வேறு வெளியே விளையாடுதா,
ஏன்னா எந்த டைமும் நம்ம பார்த்துட்டே இருப்போம்னு சொல்லவே முடியாது. சில டைம் வேலை இருக்கும், சில டைம் நம்ம உள்ளே இருப்போம், பசங்க வெளியே இருக்கோம்ல. அதனால் வீட்டுக்கு முன்னாடி தான் சுத்தம் பண்ண முடிஞ்சுது. இந்த வேறு பின்னால் இந்த பக்கம் இந்த மருதாணி செடி பக்கம்லாம் ஃபுல்லாகவே கிடக்குது, பில் முளைச்சி கிடக்குது. நாளைக்கு தான் க்ளீன் பண்ணேன். இன்றைக்கி காலையில் இவ்வளோ தான் வீட்டுக்கு முன்னாடி தான் முடிஞ்சிச்சு. ஏன்னா பின்னாடியும் அதிகமாக இருக்குது, பில்லெல்லாம் முளைச்சிருக்கு. என்ன பண்ணுறது தான் தெரில. சுத்தம் பண்ணலான்னாக்கா ஒரு ஆள் சுத்தம் பண்ண விடாது, திட்டம். இதுக்கே சண்டை போட்டார், எதுக்கு அதெல்லாம் பண்ணுறேன்ட்டு. சரி, அவருக்கு இட்லி சாம்பார் ஊற்றி கொடுத்துட்டு மறுபடியும் போய் சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதை சுத்தம் பண்ணுறதுக்குள்ளவே கையெல்லாம் பயங்கர எரிச்சல். கையை வேறு கொப்பளம் போட்டுக்கிச்சு. என்னால் சாப்பிடவே முடியல சூடாக. காலையில் வீட்டுக்கு முன்னாடி ஒரு மல்லிகை பூச்செடி நட்டுருக்கேன். 6 மாதம் ஆச்சு அதை நட்டு. அது காஞ்சி போதும், மறுபடியும் ஒரு 4 இலை விட்டு துளுத்துது. நான் நினைக்கிறேன் வருமா வராதான்னு தெரியல. டெய்லியுமே தண்ணி ஊற்றுறேன், டெய்லியுமே அந்த செடி பார்த்துட்டு இருப்பேன், வருமா வராதோன்ட்டு. எனக்கு பூச்செடி நடுறதுனா ரொம்ப பிடிக்கும், அதனால் அந்த செடி பார்த்துன்னு இருப்பேன். ஒரே ஒரு செடி தான் இருக்குது. எனக்கு பூச்செடி நடுறதுக்கெல்லாம் ரொம்ப ஆசை, அதிகமாக பூச்செடி நடணுன்றது. ஆனால் செடி எங்கள் வீட்டை நட்டால் எல்லாம் பிடிங்கி போட்டுருவாங்க. அதுக்கு தான் பார்த்து யோசிப்பேன் நடுறதுக்கு. நானே புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். தயவு செஞ்சு யாரும் பேட் கமெண்ட் போட்டுறாதீங்க. நானே ஒரு பிரச்சனையால் தான் இந்த யூடியூப் சேனலே ஆரம்பித்தேன். நான் இந்த வீடியோவில் புலம்பு இருக்கிறது பார்த்து உங்களுக்கு தெரியும் நான் இதனால் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருப்பேன்ட்டு. தயவு செஞ்சு என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிக்குன்னா கூட ப்ளீஸ் எனக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப அவசியம். சில பேர் சப்போர்ட்டுனாவே என்ன நினைக்கிறீங்கனாக்கா, காசு பணம் உடனே சொல்கிறீங்க, உங்களோட அக்கௌண்ட் நம்பர் கொடுங்க, நான் அனுப்பிவிட்றேன், எவ்வளோ காசு தேவை அப்படின்ட்டு. தயவு செஞ்சு அப்படியெல்லாம் மெசேஜ் பண்ணாதீங்க. நீங்கள் அப்படி அந்த மெசேஜ் எல்லாம் படிக்க சொல்லவே ஏதோ ஒரு மாதிரி கஷ்டமாகுது எனக்கு. ஏன்னா உங்கள்கிட்ட நான் எதிர்பார்க்குறது உங்களோட அன்பு, ஆதரவு. எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கனாக்கா, அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சப்போர்ட் பண்ணுங்கனாக்கா ஜஸ்ட் என்னோடய வீடியோ பார்த்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன். மற்றபடி எனக்கு காசு பணம் உங்கள்கிட்ட நான் எதிர்பார்க்கல. அது உங்களோட காசு, உங்கள் ஃபேமிலிக்கு, உங்கள் அக்கா தங்கச்சி அம்மா அப்பா அண்ணன் தம்பி கூட பிறந்தவங்களுக்கு செலவு பண்ணிங்கனாக்கா அது ஒரு அர்த்தம் இருக்குது. நான் யாருன்னே தெரியாது, எனக்கு அனுப்புகிறேன்னு சொல்கிறீங்க, அதெல்லாம் தப்பு. தயவு செஞ்சு யாரும் அப்படி கஷ்டப்படுத்தாதீங்க. ஏன்னா நீங்கள் அந்தமாரி மெசேஜ் அனுப்புனாலே ஏதோ ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. சரிங்களா? உங்கள்கிட்ட நான் காசு வாங்கி தான் பொழைக்கணுன்ற எண்ணம் கிடையாது. ஏன்னா என் வீட்டுக்காரர் கஷ்டப்படுறாரு, ஏதாவது என்னால் முடிஞ்சது ஹெல்ப் பண்ணணுன்றதுக்காக ஏதோ ஒரு விஷயத்த நாங்கள் பண்ணணும்னு நினைக்கிறோம். தயவு செஞ்சு யாரும் தப்பாக கமிட்மெண்ட்டும் பண்ணிடாதீங்க. சப்போர்ட் பண்ணலைன்னா கூட பரவாயில்ல, பேட்